வந்து ஃப்ளவரிங் வந்து இப்போ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாலினேஷனுக்காக நம்மக்கிட்ட வந்து தேனி பெட்டி வந்து கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைமே வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து இங்கே ஒரு பெட்டி இருக்கும், எல்லாமே ஓடிடுச்சு. திரும்ப வந்து ரீஃபில் பண்ணணும்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம வந்து இப்போ திரும்பலாம் எகைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் இப்போ வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இந்த ஏரியாவுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 10 பாக்ஸஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 months போனதுக்கப்புறம் வந்து அதுக்கு சேர்த்து வச்சுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வச்ச பாக்ஸ் இங்கே தான் இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட்டாக பீஸ் வந்து போயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம ரெகுலராக இது வந்து நம்ம வந்து இங்கே பராமரிக்க போகிறோம். அதாவது இந்த ஃப்ளவரிங் இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால இதுக்கு பாலினேஷனுக்கு வந்து ஹனிபீஸ் கண்டிப்பாக வேணுங்கிறனால கேட்டிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம தேனீக்குலேருந்து ஓடாமல் அதை வந்து எப்படி பராமரிக்கிறது எல்லாமே கூட இருந்தால் எல்லாமே நம்ம கைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போய் இப்போ வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம், நான் காட்டுறேன். தேனீ பெட்டி தான் நம்ம வந்து அந்த பாக்ஸில் வந்து ரீஃபில் பண்ண போகிறோம். ஸோ 8 பாக்ஸஸ் வந்து இப்போ நம்ம வந்து இந்த தோட்டத்துலேருந்து இப்போது இந்த ப்ளூபெரி தோட்டத்துக்கு பாலினேஷனுக்காக நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு பாலினேஷனுக்கு வந்து பாக்கு, தென்னை, சப்போட்டா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து செந்தமிழ் தேன் பண்ணி வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தோட்டத்துக்கு தேவையான தேனி பெட்டியிலேருந்து நாங்கள் கொண்டு வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ எப்படி செட் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் லேட்டராக சொல்கிறேன். கத்தி வேணும் கண்டிப்பாக. நவரு இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து லாஸ்ட் பாக்ஸு கொண்டாந்து எல்லாத்தையுமே நம்ம பீஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஓல்டு பாக்ஸில் இருக்குது நியூ பாக்ஸ்க்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதான் கடைசி பாக்ஸு. எல்லாமே நம்ம நீட்டாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 3 பேர் இருக்குன்னா டக்குன்னு வேலையும் முடிஞ்சுது. ஸோ இந்த லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 8மே இந்த லைன்லேயே அப்படியே வச்சுருக்கோம்.